இந்தியாவிலும் சரி, உலக அளவில் இருக்கிற வளர்ச்சி அடைந்த பின்தங்கிய எல்லா நாடுகளிலும் சரி, மிக முக்கிய பிரச்சனையாக முன்னுக்கு வந்து கொண்டிருப்பது சுய தொழில் செய்து பிழைக்கின்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிற ஆட்சிகளின் முயற்சியை எதிர்த்த போராட்டங்கள் தான். இங்கே மட்டுமல்ல, அது நியூயார்க்லேயும் பார்க்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். உலக ஸ்தாபனம், தொழிலாளர் ஸ்தாபனம் இது குறித்து பெரிய அறிக்கைகளை மற்றதை செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே, சென்னையிலே இதே போன்ற நம்முடைய தமிழக நகரங்களிலே, அது தஞ்சை ஆகட்டும், சேலம் ஆகட்டும், எல்லா இடங்களிலும் சுயமாக அவர்கள் ஒரு தங்களுடைய பிழைப்புக்கான வழியை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். மிக மிக குறைவான மூலதனத்திலே, மிக மிக குறைவான வருமானத்திலே கைக்கும் வாய்க்கும் அன்றாடம் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாரிடம் உங்களிடம் வந்து வேலை கேட்கவில்லை, எம்எல்ஏ பதவி கேட்கவில்லை, மந்திரி கேட்கவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை. அவர்கள் சுயமாக செய்கிறார்கள். இதுவரை விடுதலைக்கு பிறகு நீங்கள் அரசு வேலை எதிர்பார்க்காதீர்கள், வேறு வேலை எதிர்பார்க்காதீர்கள், சுயமாக வேலை செய்து பிழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் வானொலி அந்த காலத்தில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது திருப்பினீங்கன்னா சுயதொழில் 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 பேசிட்டே இருப்பார்கள். சுயதொழில் தானே செய்கிறார்கள். சுயமாக ஆட்டோ ஓட்டுகின்றவன், சுயமாக லாரி ஓட்டுகின்றவன், சுகமாக ஓட்டுநர் வேலை பார்க்கணும், இப்படி யாரையும் வாழ முடியாது, வாழ விடமாட்டோம் என்கிற முறையிலே தான் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கிறது. அதுதான் மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. இப்போ எங்கே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வியாபாரத்தை தொடர்ந்து அவர்கள் செய்வதில் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை? இதில் இவர்கள் வருமானம் மட்டுமல்ல, மலிவாக மக்களுக்கு பொருள் கிடைக்கிற விஷயமும் இருக்கிறது. இன்றைக்கி ஏன் சாதாரண ஜனங்க பிளாட்ஃபாரத்தில் வந்து இட்லி சாப்பிட்றாங்க, அல்லது மற்றது சாப்பிட்றாங்க, மற்றது பண்ணுறாங்க? வேறு போக முடியாது. நீங்கள் வந்து நித்திய அமிர்தம்னு ஒரு ஹோட்டல் இருக்காங்க, போனால் ஒரு இட்லி 31 ரூபா, 30 ரூபா. ஆகவே இது மிக மோசமான ஒரு முரண்பாட்டில் மக்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஏழை மக்கள், சாதாரண மக்கள் இதுபோன்று மலிவாக பொருள் கிடைப்பதை அவர்கள் நாடுகிறார்கள். இருப்பதை கொஞ்சம் விற்று பிழைக்க வேண்டும் என்று இந்த மக்களும் தங்களுடைய தொழிலை சுயமாக செய்கிறார்கள். இதற்கு இடையூறாக ஆட்சி வருவதற்கு எந்த நியாயமும் கிடையாது, எந்த அவசியமும் கிடையாது. இருக்கிற இடத்துல அவங்க வேலை செய்யணும், அவர்களை தடுக்கக்கூடாது. கொஞ்சம் போக்குவரத்து இடைஞ்சல் வருகிறது, மற்றதுன்னா அந்த இடத்துல ரெகுலேட் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துங்க, நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துங்க, இதை செய்யுங்க. நீங்கள் சைனா பஜாரில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கடைசியில் எல்லாம் நடந்து அதற்கான நீதிமன்ற தீர்ப்பு மற்றது எல்லாம் வந்த பிறகு அவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி எல்லாத்துக்கும் கடை வச்சு கொடுத்தாச்சு. நம்முடைய பாய் கடை மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒழுங்குபடுத்துகிறது தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர வேறு அவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஆட்சி எடுக்கக்கூடாது. அது மக்கள் விரோதம். இப்போ இதை செய்கிறாங்க. அதே மாதிரி வெண்டிங் கமிட்டி, ஏற்கனவே வந்திருக்கிற தீர்ப்புகள், இதை எதையுமே மதிக்க மாட்டோம் என்கிற முறையில் அது அவர்களே தேர்ந்தெடுப்பது, வியாபாரிகளே தேர்ந்தெடுக்கக்கூடிய இது. மாநகராட்சிக்கும் அதுக்கு நெருங்கியது உண்டு. அதையும் அவர்கள் மதிக்க முடியாது என்கிற அளவுக்கு தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை எந்த காரணத்தை மட்டும் அனுமதிக்க மாட்டோம். சிஐடிவை பொறுத்தவரையிலே சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், தாங்களாக பிழைத்துக்கொள்ள வழி தேடி கொண்டிருக்கிற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கு எதிராக அரசு இழைக்கிற எந்த கொடுமையும் அநியாயத்தை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம். அதை எதிர்த்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். இங்கே அதுதான் நடக்கிறது. ஆகவே அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதி செய்யுங்கள். மால் என்று நீங்கள் கட்டக்கூடிய இந்த ஏற்பாடு எங்கே கொண்டு போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை. சரி, நீங்கள் மால் கட்டுங்க, எங்களுக்கு அங்கே ரெண்டு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கடை கொடுத்துருங்க, மாலில் கொடுத்துருங்க. அவன் அதிக விலை வச்சு வைக்கிற கடை அவன் வச்சுக்கிட்டோம், அவனுக்கு பக்கத்துலேயே நாங்கள் கடை வச்சுக்கிறோம், மலிவாக கொடுக்குறோம், ஜனங்க வாங்கிட்டு போட்டோம். நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவது என்பது மிக மிக தவறு. கடந்த ஆட்சி அதை தான் செய்தது, அதற்கு முந்தைய ஆட்சி அதைத்தான் செய்தது, இந்த ஆட்சியும் அதைத்தான் செய்கிறது. அரசு, காவல்துறை அல்லது மாவட்ட நிர்வாகம் அல்லது மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் அவர்கள் கையிலே ஒப்படைத்து விட்டு அரசு வேடிக்கை பார்த்தால் அது மக்கள் நல அரசாக இருக்க முடியாது. அரசு அரசியலாக, மக்களுடைய தேவைக்காக இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். அப்படித்தான் இந்த நடைபாதை வியாபாரிகள், அதே மாதிரி தள்ளுவண்டி வியாபாரிகள் அவர்களுடைய அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வேன், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை கேட்டுக்கொள்வேன். இந்த விஷயத்தில் நீங்கள் மக்கள் பக்கம் நின்று செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வலியுறுத்தல். அதாவது மெட்ரோ ரயில் இங்கே வர்றதுக்கே இங்கே குடியிருக்கிற எல்லா மக்களும் இந்த ஸ்டேஷனை கட்டுற போது கடுமையான பிரச்சனை, கடுமையான போராட்டம் நடந்தது. அது சம்பந்தம் வழக்குகள் மற்றதெல்லாம் நடந்தது. இந்த பார்க்கையே அவர்கள் இன்றைக்கி பாதி ஆகிட்டாங்க. இப்படி பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது, அதை அவங்க பண்ணாங்க. இப்போ இந்த பார்க்கு மற்றது இதை பண்ணுற, அதான் நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கலாமே தவிர, கொஞ்சம் நெறிப்படுத்தலாமே தவிர,
நீங்கிறது எங்களை அப்புறப்படுத்தலாம் முடியாது. இந்த பார்க் இங்கே இருக்கிற குடியிருக்கிற மக்களை போய் நீங்கள் கேளுங்க. எங்கிட்ட ஏராளமான பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பழைய பன்சால் என்கிற அந்த எம்டி அவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணான். அந்த ஆள் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மற்றதுக்கு பண்ணாங்க. இந்த பார்க்கிலையும் நிறைய பகுதியை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவசியமற்ற விஷயம் என்று மக்கள் போராடினார்கள். வேறு இடத்துல பண்ணியிருக்க முடியும். சரி, அதை பண்ணிட்டாங்க. இப்போது இவர்களுக்கு பாதகம் இல்லாமல் அவர்களுக்கும் பாதகம் இல்லாமல் செய்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள். இவங்க வயிற்றில் அடிக்காதீங்க. நீங்கள் ஜனங்க வயிற்றில் அடிக்கிறதுக்கு ஆண்டவனுக்கே உரிமை கிடையாதுங்க. இவங்க வயிற்றில் அடிக்கிறதுக்கு அதை யாருங்க இவங்க செய்கிறதுக்கு? அதுக்கு மாற்று அவங்க சொல்லணும். சாலையோர வியாபாரிகளை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு மாநகராட்சியை துணை போகாதே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகாதே தமிழக அரசு மாநகராட்சியை லூலு மால் நிறுவனத்திற்கு பன்னாட்டு நிறுவனத்திற்கு துணை போகாதே தமிழக அரசு மாநகராட்சியை வஞ்சிக்காதே சாலையோர வியாபாரிகளை வஞ்சிக்காதே தமிழக அரசு மாநகராட்சியை அமுல்படுத்து சாலையோர வியாபாரிகளின் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்து தமிழக அரசு மாநகராட்சியை மதித்து நட நீதிமன்ற தீர்ப்புகளை மதித்து நட என்று சொல்லி போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் தமிழக அரசு மாநகராட்சியை பாதுகாத்தீடு சாலையோர வியாபாரிகளை பாதுகாத்தீடு அகற்றாதே சாலையோர வியாபாரிகளை அகற்றாதே தமிழக அரசு மாநகராட்சியை அதிகப்படுத்தி நகர் பகுதியிலே என்று சொல்லி போராட்டம் CIT வெல்லட்டும் அனுமதி வழங்கு போகன் வில்லா பூங்கா அருகே வியாபாரம் செய்ய வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கு தமிழக அரசு மாநகராட்சியை வெண்டிங் கமிட்டி உறுப்பினர்களின் கருத்தை கேள் தமிழக அரசு மாநகராட்சியை நகர விற்பனை குழு கூட்டத்தில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக செயல்படும் மாநகராட்சி அதிகாரி மீது நடவடிக்கை எடு என்று சொல்லி போராட்டம் வியாபாரிகளின் போராட்டம் CITU போராட்டம் வெல்லட்டும்